சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் அமைச்சர் எஸ் சிவசங்கர் பதிலுரை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வெள்ளி எலிக்கு வான்பருந்து, தெற்கு திசையின் படைமருந்து, கல்லாதோருக்கு நன்மருந்து, கற்றவருக்கு வண்ணச்சிந்து பெரியார் என்றார் பாரதிதாசன். அந்த பெரியாருக்கு புகழ் வணக்கம். எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார் பேரறிஞர் அண்ணா. ஒன்றிய அரசு தமிழக அரசின் மீது தாக்குதல் தொடுத்து தொடுத்து நமது முதல்வரை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி அண்ணாவுக்கு புகழ் வணக்கம். 13 வயதில் மொழிகாக்க புறப்பட்டு மாநில சுயாட்சிக்கு வலுவான தளமிட்டு நவீன தமிழகத்தை கட்டமைத்து வாழும் வரை தம் எழுத்துக்களால் தமிழை செறிவூட்டி இனமான உணர்வூட்டிய எம் தலைவர் கலைஞருக்கு புகழ் வணக்கம். காஷ்மீர் உரிமைக்கான முதல் குரல், விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு குரல், பிரிவினை தூண்டிய குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்குரல், ஏஜென்ட் ஆளுநரின் அசட்டுத்தனத்திற்கு சம்மட்டியடி, ஆணவ அதிகார ஒன்றிய அரசிற்கு கடிவாள பிடி, மொத்தத்தில் தமிழ்நாட்டின் உரிமை குரல், தலைமை குரல் எம் மக்கள் முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு கம்பீர வணக்கம். நீட் எதிர்ப்பில் முதல் சிப்பாய், ஒன்றிய அரசுக்கு எதிரான களவீரன், இளைஞர் படைக்கு தெளிவூட்டும் பாசறை ஆசான், விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்க்கை பாலம், தமிழக மக்களின் செல்லப்பிள்ளை எங்கள் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு மகிழ் வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு மூத்த அமைச்சர்கள் மற்றும் சக அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த துறை குறித்த ஒரு வரலாற்று செய்தி இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். 1955ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இதுபோன்ற பொது போக்குவரத்தில் ரோசா பார்க் என்ற பெண்மணி ஒரு நாள் பேருந்தில் பயணம் செய்கிறார். அவர் அமர்ந்திருக்கின்ற அந்த இருக்கையை விட்டுக் கொடுக்க சொல்லி நடத்துனர் சொல்கிறார். காரணம் கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி கருப்பு பெண்மணி, ஒரு வெள்ளையர் வந்து நிற்கின்றார், எனவே அவருடைய அந்த இருக்கையை விட்டுத்தர வேண்டும் என்று சொல்கிறார். அந்த பெண்மணி மறுக்கிறார். மறுக்கின்ற பெண்மணி மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது, கைது செய்யப்படுகிறார். ஒரு இருக்கையை அமர்வதற்கான உரிமை கூட இல்லை என்று அந்த கருப்பின பெண்மணிக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்ட நேரத்தில் அதற்காக ஒரு பெரும் போராட்டம் வெடிக்கிறது. அந்த பெரும் போராட்டத்திற்கு அந்த அமெரிக்க அலபாமா மாநிலம் முழுவதும் வலு சேர்ந்து அந்த போராட்டத்தின் இறுதியில் நீதிமன்ற தீர்ப்பு வந்து அவரும் அமர்ந்து பயணம் செய்யலாம் என்று சொல்கிறார்கள். பொது போக்குவரத்தின் வரலாறு, இந்த மிக பெரும் வரலாறு அமெரிக்காவில் துவங்குவதற்கு முன்பே, அதற்கு கால் நூற்றாண்டுக்கு முன்பாக தமிழகத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம், தமிழகத்தில் இதே போன்ற ஒரு பேருந்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் உட்கார்ந்து பயணம் செய்த பொழுது அன்றைக்கு இருந்தவையெல்லாம் தனியார் பேருந்துகள். அந்த தனியார் பேருந்துகள் முதலாளிகளின் உத்தரவுப்படி அப்படி உட்கார்ந்து பயணம் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். அப்படி உட்கார்ந்து பயணம் செய்ய அனுமதிக்கவில்லை என்றால் அந்த பேருந்துடைய உரிமம் பறிக்கப்படும் என்று அன்றைக்கு ஒரு தலைவர் சொன்னார். அவர் WBA சவுந்தரராஜன், நீதி கட்சியின் தலைவர். அந்த நீதி கட்சியின் சவுந்தரபாண்டியன், அந்த நீதி கட்சியின் தலைவர் சவுந்தரபாண்டியனுக்கு தான் மணிமண்டபம் அமைக்க நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சமீபத்திலே அறிவிப்பு கொடுத்தார்கள். அந்த பொது போக்குவரத்திற்கு அன்றைக்கு எல்லோரும் அமர்ந்து சரிசமமாக பயணிக்க வேண்டும் என்ற அந்த நீதி கட்சியின் குரலாகத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் இந்த தனியார் பேருந்துகளை நாட்டுடைமையாக்குவதற்கு உத்தரவிட்டார்கள். அப்படி உத்தரவிட்ட நேரத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்து அந்த பணியை முடுக்கி முதலமைச்சரான பிறகு முழுமையாக நாட்டுடைமையாக்கி இன்றைக்கு இவ்வளவு பெரிய போக்குவரத்து நிறுவனம் அமைவதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படி அமைந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்குவதற்கு ஒரு பெரும் சக்தியாக இந்த போக்குவரத்துறை அமைந்தது. இந்த போக்குவரத்துறை இவ்வளவு பெரிய நிறுவனமாக வளர்ந்த காரணத்தினால்தான் தமிழகத்தில் கிராமம் நகரம் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு சமச்சீர் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த சமச்சீர் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். 1970 முதலமைச்சராக இருந்த நேரத்தில் எப்படி எல்லா கிராமத்திற்கும் மின்சாரம் போவதற்கு காரணமாக இருந்தாரோ, எல்லா கிராமத்திற்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு காரணமாக இருந்தாரோ, அப்படி எல்லா கிராமத்தையும் சாலைகளால் இணைத்தார்.
அந்த சாலைகளால் இணைத்தால் மாத்திரம் போதாது, அந்த சாலைகளுக்கு பேருந்து வசதி கொடுத்தால்தான் இந்த கிராமம் நகரம் என்ற பாகுபாடு மறையும் என்று இந்த பொது போக்குவரத்தை விரிவுபடுத்தி ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக கட்டமைத்த காரணத்தினால்தான் தமிழகம் இன்றைக்கு அந்த சமச்சீர் வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. பலரும் கேட்பார்கள், வெறும் போக்குவரத்து மாத்திரம் சமச்சீர் வளர்ச்சியை கொண்டு வந்து விட முடியுமா என்று. அப்படி அவர் கொண்டு வந்த காரணத்தினால்தான் கிராமங்களில், வீதிகளில், வீடுகளில் முடங்கி கிடந்த பொதுமக்கள் அந்த போக்குவரத்தின் மூலமாக வெளியே வந்து கல்வி கற்றார்கள், சிறு வேலைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள், சிறு வியாபாரம் செய்கின்ற வாய்ப்பை பெற்றார்கள். அதன் மூலமாகத்தான் இந்த வளர்ச்சி கிடைத்தது. சமீபத்திலே கூட நம்முடைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு போதுமான போக்குவரத்து வசதிகளை இன்னும் கூடுதலாக்க வேண்டும் என்று நம்முடைய மாநில திட்டக்குழு தலைவர் மரியாதைக்குரிய ஜெயரஞ்சன் அவர்கள் என்னிடத்திலே தெரிவித்தார். அவர் அங்கே சென்றிருந்த நேரத்தில் பார்த்தபொழுது அதற்கு பிறகு ஒரு 44 சர்வீஸ்கள் கூடுதலாக்கப்பட்டது. அப்படி கூடுதலாக்கப்பட்ட காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் 1800 பேர் வந்து கொண்டிருந்தார்கள் என்ற நிலை மாறி இன்றைக்கு 2 மடங்காக அங்கே வாசகர்கள் வருகிறார்கள் என்று அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய அங்கே பணியில் இருக்கின்ற அதிகாரிகள் நம்முடைய போக்குவரத்துறைக்கு நன்றி சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு முன்னேறிய சூழல் வந்த பிறகும், போக்குவரத்து வசதிகள் பெருகிய பிறகும் அந்த பொது போக்குவரத்தை இன்னும் கூடுதலாக்குகின்ற பொழுது எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை இன்றைக்கு அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய உதாரணம் நமக்கு தெரிவிக்கிறது. எனவே ஒரு பெரிய மாநகரத்திலேயே இத்தகைய வசதி கிடைக்கின்ற பொழுது இவ்வளவு வசதியை பயன்படுத்தி மக்கள் வருகிறார்கள் என்றால், இன்றைக்கு கிராமப்புறத்திற்கும் அந்த வசதியை தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு மாபெரும் புரட்சி இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாபெரும் புரட்சியை நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இன்னும் கூர்மை தீட்டியிருக்கிறார் விடியல் பயணத்தின் மூலமாக. இந்த விடியல் பயணம் வழங்குகின்ற நேரத்தில் 2021 மே மாதம் ஆட்சி அமைந்த 7ஆம் தேதி அவர் அறிவித்து இன்றைக்கு 4 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற வேளையிலே இந்த விடியல் பயணத்தில் பயணம் செய்தவர்கள் 675 கோடியே 98 லட்சம் பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு எண்ணிக்கையில் இன்றைக்கு பெண்கள் அந்த திட்டத்தின் கீழ் பயணம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மாநில திட்டக்குழு ஆய்வு நடத்தி கடந்த ஆண்டிலே வெளியிட்ட அறிக்கையில் ஒவ்வொரு பெண்மணிக்கும் 888 ரூபாய் அவர்களுக்கு அதன் மூலமாக அந்த தொகை மிச்சமாகிறது, அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுகிறது சொன்னார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட 1200 ரூபாய் அவர்களுக்கு மிச்சமாகிறது என்று ஒரு தனியார் நிறுவனத்தின் அந்த கணிப்பு மூலமாக, சர்வே மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த திட்டத்திற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குகின்ற நிதி உயர்ந்து கொண்டே செல்கிறது. 2021-22ஆம் ஆண்டு 1216 கோடியை ஒதுக்கினார். 2022-23 2728 கோடியை ஒதுக்கினார். 2023-24 3000 கோடியை ஒதுக்கினார். 2024-25 இந்த மார்ச் மாதம் வரை 3215 கோடி இதற்கான நிதி வந்திருக்கிறது. வருகின்ற நிதியாண்டிற்கு 3600 கோடியை ஒதுக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்த ஒதுக்குகின்ற ஒவ்வொரு தொகையும் இந்த தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தொகையாக இருக்கிறது. அதேபோல போக்குவரத்துறையுடைய செயல்பாடு சிறப்பாக அமைவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த தொகைதான் அமைந்திருக்கிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த துறை சார்பாக இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இந்த துறை பாழ்பட்டு கிடந்ததை, சீர்கட்டு கிடந்ததை சீரமைப்பதற்கு புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். 2022-23ஆம் ஆண்டு 420 கோடியை ஒதுக்கி 1000 பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டார்கள். 1000 பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. 2023-24 446 கோடி ஒதுக்கி 1000 பேருந்து வாங்குவதற்கு உத்தரவிட்டார்கள். 1000 பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. 2024-25 1535.89 கோடியை ஒதுக்கி 3000 பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டார்கள். அதில் 1210 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. அதேபோல ஜெர்மன் வங்கியான KfW நிதி உதவியுடன் 552 தாழ்தள பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிடப்பட்டு அந்த 552 பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. KfW மூலமாக 1614 சாதாரண டீசல் பேருந்துகள் வாங்குவதற்கு 7/10/2024 அன்று டெண்டர் விடப்பட்டு விரைவில் அந்த பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றன. அதேபோல KfW வங்கியின் மூலமாக 500 மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கு 11/10/2024
அன்று டெண்டர் விடப்பட்டு அந்த பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. உலக வங்கி நிதியுதவியுடன் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையிலே ஜிசிசி மெத்தடிலே பேருந்துகள் வாங்குவதற்கு ஆணையிடப்பட்டு 26/2/2024 அன்று 625 பேருந்துகள் முதற்கட்டமாக வழங்கப்பட்டது. அதிலே வருகின்ற ஜூலை மாதம் அந்த பேருந்துகள் சென்னையிலே அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. அடுத்ததாக 11/2/2025 அன்று 600 பேருந்துகளுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கின்றன. இதல்லாமல் இந்த ஆண்டு 2025-26க்கு 3000 புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு அவையும் டெண்டர் நிலையில் இருக்கிறது. விரைவில் முடிவுற்று அந்த பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இப்படி மொத்தம் 3778 பேருந்துகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வரை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. மீதி 8129 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இதல்லாமல் அடித்தட்டம் சரியாக இருக்கின்ற நல்ல நிலையிலே இயங்கக்கூடிய பேருந்துகளை அதனுடைய கூடுகை மறுசீரமைப்பித்து கட்டுவதற்கு 1000 கோடி ரூபாயை 130 கோடி ரூபாயை 2022-23 ஆண்டிலே முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். அதில் 1000 பேருந்துகள் கூடு கட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. 2023-24 500 பேருந்துகளை கூடு கட்டுவதற்கு மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவிட்டு அவையும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இந்த ஆண்டு 2025-26 754 புதிய பேருந்துகள் கூடு கட்டுவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இதில்லாமல் காற்று மாசுபடுவதை தடுப்பதற்கு சிஎன்ஜி என்கின்ற அந்த இயற்கை வாயு அடிப்படையில் புதிய பேருந்துகளை இயக்குவதற்கும் முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். 746 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அதேபோல ஏற்கனவே இயங்குகின்ற பேருந்துகளில் 1000 பேருந்துகளை சிஎன்ஜியாக மாற்றி இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய பேருந்துகளை எல்லாம் வாங்குகின்ற நேரத்தில் புதிய பணியாளர்களை பணிக்கு எடுக்க வேண்டும் என்று அந்த நடவடிக்கையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். இங்கே கூட பேசுகின்ற அருண்குமார் மற்ற நண்பர்கள் அதை குறிப்பிட்டார்கள். அதில் முதல் கட்டமாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 685 பேர் கடந்த ஆண்டு பணிக்கு எடுக்கப்பட்டு விட்டார்கள். அதேபோல மற்ற 7 போக்குவரத்து கழகங்களுக்கும் 3274 பேர் பணிக்கு எடுப்பதற்கு ஆன்லைனில் விண்ணப்பம் பெறுகின்ற பணி துவங்கி இன்றைக்கு அந்த பணி முடிகிறது. அதை எடுக்கின்ற நேரத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனராக எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கூட மாற்ற வேண்டும் என்று திருத்தணி சந்திரன் அவர்கள் கோரிக்கை வைத்தார். இதை எடுக்க வேண்டிய என்ன காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் விளக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஓட்டுநர் தனியாக நடத்துனர் தனியாக இருக்கின்ற சூழலில் இந்த அரசு போக்குவரத்துகளில் பணியாற்றுகின்ற அந்த ஓட்டுநர் நடத்துனர் திடீரென்று பணிக்கு வராமல் போய்விட்டால் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுகிறது. சில நேரங்களில் 5 ஓட்டுநர் வராவிட்டால் 5 பேருந்துகள் இயக்க முடியாத நிலை, 5 நடத்துனர்கள் பணி கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இந்த முறை மாத்திரம் ஒரு மாற்று ஏற்பாடாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் என்ற இந்த முறையில் எடுக்கப்படுகிறது. இது ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இந்த அடிப்படையில் தான் பணிக்கு எடுக்கப்படுகிறார்கள். காரணம், நீண்ட தூர பயணத்திலே பாதி தூரம் ஒரு ஓட்டுநர் ஓட்டிய பிறகு மறு ஓட்டுநர் அடுத்து மாற்றி ஓட்டுவார். இப்பொழுது மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கு எடுக்கின்ற காரணம் 5 ஓட்டுநர் வரவிட்டால் இந்த ஓட்டுநர் நடத்துனராக பணிக்கு எடுக்கப்படுபவர்கள் அந்த இடங்களில் ஓட்டுநராக பணியாற்றுவார்கள். நடத்துனர் வராவிட்டால் அவர்களே நடத்துனருக்கான பணியை மாற்றி கொடுத்து அவர்கள் பணியாற்றுகின்ற வாய்ப்பு இருக்கின்ற பொழுது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அனைத்து பேருந்துகளும் இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எனவே பொதுமக்கள் நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முறை புதிதாக ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு எடுக்கின்ற பொழுது தனித்தனியாகவே எடுக்கப்படும் என்கின்ற அந்த செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல வாரிசுதாரர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று நம்முடைய பொதுவுடைமை கட்சி தோழர்கள் பல நேரங்களில் எடுத்து கூறியிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த பணிக்காலத்திலே இறந்து போனவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த நடவடிக்கை துவங்கி இதுவரை 1024 பேர் பணியிடம் வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 76 பேர் பெண் நடத்துனர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இந்த பணிக்காலத்தில் அவருடைய வாரிசுதாரர்களே பெண்கள் நடத்துனர் பணிக்கு வருகின்ற பொழுது 160 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால்தான் அவர்களுக்கு பணி வழங்கப்பட்டது. பல பெண்கள் உயர குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பணி வழங்க முடியாமல் இருந்தது. எனவே இந்த செய்தியை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அவர் அதை கருணை கூர்ந்து கவனித்து உடனடியாக 10 சென்டிமீட்டர் உயரம் குறைவாக இருந்தாலும் 150 சென்டிமீட்டர் இருந்தாலும் அவர்களுக்கு பணி வழங்கலாம் என்ற அந்த வாய்ப்பை வழங்கிய காரணத்தினால்
67 பெண் நடத்துனர்களுக்கு இப்பொழுது பணியாணை வழங்கப்படுகிறது. ஒரு 67 குடும்பங்களுக்கு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். எனவே இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த பணிகள் எல்லாம் படிப்படியாக நடந்து வருவது போல சென்னை மாநகரத்திற்கு அந்த மின்சார பேருந்துகள் வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது ஒப்பந்த அடிப்படையில் அந்த பேருந்துகளை ஏன் இயக்க வேண்டும் என்று மாண்புமிகு அருண்குமார் அவர்கள் கேட்டார்கள். அதற்கான காரணத்தையும் சொன்னேன். நம்மிடத்திலே டீசல் பேருந்துகளை பராமரிப்பதற்கான பணியாளர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே மின்சார பேருந்துகள் வாங்குகின்ற பொழுது அதை பராமரிப்பதற்கான பணியாளர்கள் நம்மிடத்தில் இல்லாத காரணத்தினால் அதை எந்த நிறுவனம் தயாரிக்கிறதோ அவர்களே அதை பராமரித்து அந்த பணியை செய்ய வேண்டும், அந்த டெண்டர் எடுத்தவர்களே செய்ய வேண்டும் என்ற ஒப்பந்த அடிப்படையில் தான் நாம் இதை செய்கிறோம். மின்சார பேருந்துகளுடைய விலையும் கூடுதல். அதில் ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு செலவினங்கள் வரும் என்ற காரணத்தினால் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்றைக்கு அவரே குறிப்பிட்டதை போல சென்னை மாநகரத்திலே பெரும்பாக்கம், வியாசர்பாடி, தண்டையார்பேட்டை, பூந்தமல்லி, சென்ட்ரல் ஆகிய பணிமனைகளில் இருந்து முதற்கட்டமாக அந்த 600 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக 650 பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அதேபோல ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்படாமல் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டார். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடிக்காமல் நிறுத்திவிட்டு போனார்கள். 3 ஆண்டுகளுக்குள் முடிக்க வேண்டிய ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு 4.5 ஆண்டு கடந்தும் முடிக்காமல் சென்றுவிட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு, இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தி, அதற்கு பிறகு நான் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. ஏதோ யாருக்கும் தெரியாமல் 3 ஆண்டுகளை 4 ஆண்டுகளாக அறிவித்தோம் என்று அவர் சொன்னார். பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் கையெழுத்திட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் 3 ஆண்டுகளை 4 ஆண்டுகளாக மாற்ற அமைத்திருக்கின்றோம். அதில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பே மேட்ரிக்ஸ் என்ற முறை உங்களுடைய ஆட்சி காலத்தில் சீர்குலைக்கப்பட்டது. சீனியர் ஜூனியர் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே விதத்தில் சம்பளம் வழங்கப்பட்டது. மீண்டும் சீனியர்களுக்கும் ஜூனியர்களுக்குமான அந்த கால வரமுறை வித்தியாசப்படி சம்பளம் வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வர சொன்னார்கள். அதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் 40 கோடி கூடுதல் செலவாகும் என்ற சூழல் வந்தது. இருப்பினும் தொழிலாளருடைய நலன் கருதி அதை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை மிக சிறப்பான முறையில் நிறைவேறியது. அடுத்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கான பணிகள் துவங்கி ஒரு கட்டம் அதிகாரிகள் பேசியிருக்கிறார்கள். அடுத்த கட்டம் பேச்சுவார்த்தை அறிவித்த பொழுது முன்னாள் பாரத பிரதமர், இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் மறைவுற்ற காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டது. கடந்த மாதம் அந்த பேச்சுவார்த்தையை மீண்டும் நான் கலந்து கொண்டு நடத்தியிருக்கின்றேன். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சட்டமன்றம் நடைபெறுகின்ற காரணத்தினால் சட்டமன்றம் முடிவுற்ற பிறகு நடத்தலாம் என்று தொழிற்சங்கங்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். எனவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அந்த பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு தொழிலாளருக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய மிக முக்கியமான அடுத்த ஒரு திட்டத்தை இந்த நேரத்தில் நான் இந்த அவைக்கு தெரிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த பெரிய பேருந்துகள் இயக்க முடியாத சிறிய குறுகிய சாலைகளிலும் குக்கிராமங்களுக்கும் மாண்புமிகு தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மினி பேருந்துகளை கொண்டு வந்தார்கள். அந்த மினி பேருந்து திட்டம் கடந்த காலத்தில் பாராமுகமாக இருந்த கடந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்த காரணத்தினால் அவை பல்வேறு சிக்கல்களை சந்தித்தார்கள். எனவே அந்த மினி பேருந்து உரிமையாளர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்தார்கள். அந்த கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் கூடுதல் சேவை தேவைப்படுகிற 100 குடியிருப்புகள் குறைவாக இருக்கின்ற குக்கிராமங்களுக்கு பேருந்து சேவை வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மினி பேருந்து திட்டத்தை மறுசீரமைக்க உத்தரவிட்டு, அதேபோல் அவர்களிடத்தெல்லாம் கருத்து கேட்கப்பட்டு புதிய மினி பஸ் திட்டம் 2024 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அதிகபட்ச வழித்தட தூரம் 25 கிலோமீட்டராக நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் 65% பேருந்து வசதி இல்லாத சேவை வழங்கப்படாத சாலையாக இருக்க வேண்டும் என்றும் 35% பேருந்துகள் இயங்குகின்ற சேவை உள்ள பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தில் சேருமிடம் 1 கிலோமீட்டருக்குள்ளாக நூலகங்களோ, மருத்துவமனைகளோ, மாவட்ட ஆட்சித் தலைவரிடமோ, வட்டாட்சியர் அலுவலகமோ, உயர்நிலைப் பள்ளியோ இருந்தால் அந்த தூரத்தையும் நீட்டித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். எனவே இந்த அடிப்படையில் இந்த திட்டம் வரைவு வெளியிடப்பட்டு 2024 மினி பஸ் திட்டத்தின் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கான
அந்த அறிவிப்பு வழங்கப்பட்ட பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று 1842 பேர் புதிதாக மினி பேருந்துகளை இயக்குவதற்கு விண்ணப்பித்து அவர்களுக்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2053 வழித்தடங்களில் மினி பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 1842 புதிய வழித்தடங்களில் முதற்கட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மே மாதம் 2ஆம் வாரத்தில் கொடியசைத்து அந்த மினி பேருந்து புதிய திட்டத்தையும் துவங்கி வைக்க இருக்கிறார்கள். எனவே இத்தகைய சிறப்புகளோடு இயங்கி வருகின்ற இந்த துறையினர் செயல்களை பாராட்டி ஒன்றிய அரசின் மூலமாக மாநில சாலை போக்குவரத்துகளின் கூட்டமைப்பு மூலமாக சமீபத்தில் விருது வழங்கப்பட்டது. இங்கே பேசுகின்ற பொழுது மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவர்களும் அதனை குறிப்பிட்டார்கள். இந்தியாவில் 70 மாநில போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன. அந்த 74 மாநில போக்குவரத்து கழகங்களின் விருதுகளில் 19 விருதுகளை நம்முடைய போக்குவரத்து நிறுவனங்கள் பெற்றிருக்கின்றன. இது கிட்டத்தட்ட 28% விருதுகளாகும். இதில் இன்னும் சொல்ல வேண்டுமானால் டெக்னிக்கலாக வழங்கப்படுகின்ற விருதுகளில் 70% விருதுகளை நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் பெற்றிருக்கின்றன. இதில் மாநகர போக்குவரத்து கழகம் சிறந்த சாலை பாதுகாப்பு நடைமுறைக்கான விருது, நிதி நடைமுறைக்கான விருது, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் பணியாளர் செயல்திறனுக்கான முதல் இடம், டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான முதல் இடம், வாகன பயன்பாட்டிற்கான 2ஆம் பரிசு என்று பெற்றிருக்கிறது. அதேபோல விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகம் எரிபொருள் செயல்திறனுக்கான விருதில் 2ஆம் இடத்தையும், சேலம் போக்குவரத்து கழகம் எரிபொருள் செயல்திறனுக்கான விருதில் முதல் பரிசையும், சிறந்த சாலை பாதுகாப்பு நடைமுறைக்கு புறநகர் பிரிவு முதல் இடத்தையும், நகர்ப்புற பிரிவு ஒரு பரிசையும், வாகன பயன்பாட்டிற்கான விருதினை முதலிடத்தையும் பெற்றிருக்கிறது. அதேபோல கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகம் எரிபொருள் செயல்திறனுக்கான புறநகர் பிரிவிலே முதல் பரிசு, நகர்ப்புறத்திலும் முதல் பரிசு, அதேபோல டயர் செயல்திறனுக்காக புறநகர் பிரிவிலே 2ஆம் பரிசு, நகர்ப்புற பிரிவிலே முதல் பரிசு, வாகன பயன்பாட்டிற்கு முதல் பரிசு என்று பெற்றிருக்கிறது. அதேபோல மதுரை அரசு போக்குவரத்து கழகம் உருளைப்பட்டை செயல்திறனுக்கான புறநகருக்கு முதல் பரிசு, நகர்ப்புறத்திற்கு 2ஆம் பரிசு, எரிபொருள் செயல்திறனுக்கான விருதில் நகர்ப்புறத்திற்கு 2ஆம் பரிசு, வாகன பயன்பாட்டிற்கான விருதில் 2ஆம் பரிசு என்று பெற்றிருக்கிறது. இந்த விருதுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசு போக்குவரத்து கழகங்களுடைய செயல்பாட்டிற்காக கிடைத்திருக்கின்ற விருதுகள். ஓராண்டு விருது பெற்றுவிட்டால் போதுமா என்று நீங்கள் கேட்கலாம். அந்த ஓராண்டு விருதை தாண்டி நம்முடைய அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு எப்படி செயல்படுகின்றது என்பதற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அத்தாட்சி தான் இந்த புத்தகம். மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்தில் ஏற்கனவே இந்த புத்தகத்தை கொடுத்துதான் அனுமதி பெற்றுதான் உங்களுக்கு காட்டுகிறேன். யாருக்காவது வேண்டுமென்றாலும் இதனுடைய பிரதியை கொடுக்க தயாராகிறேன். அசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ் என்கின்ற ASRTU, அதாவது இந்தியாவில் இருக்கின்ற அரசு போக்குவரத்து கழகங்களுக்கான இந்த கூட்டமைப்பு மூலமாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுடைய இந்த செயல்பாடுகளை பார்த்து அவர்கள் 2 வெளிமாநில அலுவலர்களை இங்கே அனுப்பி நம்முடைய அரசு போக்குவரத்து கழகங்களின் பல்வேறு பணிமனைகளுக்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்து அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகம் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா போக்குவரத்து நிறுவனங்களுக்கும் ஒரு கையேடாக வழிகாட்டி புத்தகமாக அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். இது நாம் தயாரித்ததல்ல, அனைத்து போக்குவரத்து கழகங்களும் இணைந்து அந்த கூட்டமைப்பு தயாரித்திருக்கின்ற புத்தகம். ஒவ்வொரு பணிமனையிலும் எப்படி டயர் பராமரிக்கப்படுகிறது, எப்படி பேருந்து பராமரிக்கப்படுகிறது, எந்த விதத்தில் பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள் என்பதையெல்லாம் அந்த புகைப்படங்களோடு அவர்கள் வெளியிட்டு ஒரு பெருமையை நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய போக்குவரத்து துறையில் பணியாற்றுகின்ற துறை செயலாளர், மேலாண் இயக்குநர்கள், அங்கே இருக்கின்ற பொறியாளர்கள், ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர் என்று அத்தனை பேரும் ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு மிக சிறந்த சேவையை தமிழ்நாட்டில் வழங்குகின்ற காரணத்தினால்தான் இந்த சேவையை மற்ற மாநிலங்கள் பின்பற்றுவதற்கு இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இத்தகைய சிறப்போடு நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் ஒரு சில உறுப்பினர்களுடைய கோரிக்கை, கலசப்பாக்கம் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கலசப்பாக்கம் தொகுதியிலே அந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எளத்தூர் மோட்டூர் என்ற ஊராட்சியில் ஒரு போக்குவரத்து பணிமனை அமைப்பதற்கான பணிகள் முழுவதும் முடிக்கப்படாமல் இருக்கிறது. அதில் இன்னும் சில பணிகளை முடிப்பதற்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நிதி வழங்குவதாக கூறியிருக்கிறார். அந்த நிதியை வழங்கி அந்த பணி முடிவிட்டால் அங்கே ஒரு டயர் யூனிட் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதேபோல பல்வேறு பணிமனைகளை சீரமைக்க வேண்டும் என்று பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலே அதை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் வைக்கின்ற நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் 30 லட்சம் அவருடைய தொகுதியில் இருக்கின்ற திசையன் விலை பணிமனைக்கு வழங்கியிருக்கிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல பொதுப்பணித்துறை அமைச்சர் துவங்கி இங்கே பட்டியல் ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர் பட்டியல் இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று 20 லட்சம் 30 லட்சம் வழங்கி அந்த பணிமனைகள் இன்றைக்கு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை சொல்வதற்கு காரணம், நீங்க நாங்க 30 லட்சம் கொடுத்தா நீங்க துறை சார்ந்து 30 லட்சமா 50 லட்சமா தரணும்ல. வருகின்ற காலத்தில் நிதிநிலைமை சீராக கோரிக்கை நிறைவேற்றப்படும். கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்கேன், அப்படித்தானா? கவனத்தில் கொள்ளப்படும். நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மாசு அவர்களும் கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. இந்த நிலையத்துறை அமைச்சர் பின்னாடி தட்டுறாரு. இல்ல, அவங்க எல்லாம் எம்எல்ஏ நிதியிலிருந்து பணிமனையை ரிப்பேர் பண்ண பணம் கொடுத்தாங்க. மொத்தமா நன்றி சொல்லிடுறேன். மாண்பு பேரவை முன்னவர் அவர்களுடைய அறிவுரைப்படி மொத்தமாக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மானியம் அதே போல ஒரு மிக முக்கியமான சில கோரிக்கைகள். கல்வராயன் மலை, சங்கராபுரம் தொகுதிக்குட்பட்ட கல்வராயன் மலையிலே மலை மீது கீழிருந்து பேருந்துகள் செல்கின்ற காரணத்தினால் அங்கே விடியல் பயணம் பேருந்துகளை இயக்க முடியவில்லை என்று அந்த உறுப்பினர் உதயசூரியன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார். அங்கே இருக்கின்ற ஒரு பேருந்து நிலையத்தை பேருந்து பணிமனையாக மாற்றியமைத்து அங்கே பேருந்துகளை வைத்து விடியல் பயணமாக இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அதேபோல புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற வானாபுரம் என்ற வட்டத்தில் ரிஷிவந்தம் தொகுதியில் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு பணிமனை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். என்ன பிரச்சனை என்றால், நம்முடைய துறையிலே நிதி இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. அவர்கள் நமக்கு நாமே திட்டத்திலோ சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலோ அல்லது அவர்கள் சொந்த பொறுப்பிலோ அதற்கான பணிமனை அமைப்பதற்கான அந்த பணிகளை செய்தால் அந்த பணிமனைகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த அறிவிப்புகள் புத்தகம் கொடுங்க. காட்பாடிக்கும் மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள் அவருடைய சொந்த நிதியிலே அதற்கான பணிகளை அமைத்துக் கொடுக்கின்ற பொழுது அந்த பணிமனை அமைக்கப்படும். அறிவிப்புகள். மாநகர போக்குவரத்து கழகத்தின் சென்னையின் கீழ் செயல்படும் 6 பேருந்து முனையங்கள் செயல்படுத்தப்படும். அரசு நிதி உதவி மூலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு விபத்து இழப்பீட்டுத் தொகை வழங்கி தீர்வு காணப்படும். என கடந்த காலங்களில் அந்த இழப்பீடு வழங்குவதில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதால் இன்றைக்கு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பணிமனைகளில் பேருந்துகளை சுத்தம் செய்ய தேவையான நவீன இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்தப்படும். பேருந்து பணிமனைகளில் பணியாளர்கள் பயன்படுத்தும் ஒப்பனை அறைகளை 100 பணிமனைகளில் மேம்படுத்தப்படும். அதிநவீன உபகரணங்கள் மற்றும் கருவிகள் மூலம் தொழில்நுட்ப உற்பத்தி திறனை பணிமனைகளில் அதிகரித்தல். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 50 பேருந்து பணிமனைகளில் உள்கட்டமைப்பதை புதுப்பிப்பதற்கு 75 கோடி செலவு செய்யப்படும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 100 பேருந்து பணிமனைகளில் நைட்ரஜன் காற்று நிரப்பும் இயந்திரங்களை அமைத்து டயர் பராமரிப்பை மேம்படுத்தப்படும். போக்குவரத்து கழக பேருந்துகளில் 4 வெளிப்புற கேமராக்களை பொருத்துவதன் மூலம் விபத்துகளை தடுப்பதற்கு 15 கோடி செலவில் கேமரா பொருத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். 500 பேருந்துகளில் ஓட்டுநர் கண்காணிப்பு அமைப்பு மூலம் டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான முன்னோடி முயற்சி மேற்கொள்ளப்படும். மோட்டார் வாகன பராமரிப்பு துறையின் 20 அரசு தானியங்கி பணிமனைகள் மற்றும் இயக்குநர் அலுவலகத்தில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தப்பட்டு LED திரை வசதியுடன் கூட கண்காணிப்பு கேமராக்கள் CCTV பொருத்தப்படும். தஞ்சாவூர், திருநெல்வேலி, ஈரோடு, திண்டுக்கல், தருமபுரியில் உள்ள அரசு தானியங்கி பணிமனைகளை நவீனமயமாக்குதல் மற்றும் தரம் உயர்த்தப்படும். திருச்சி மற்றும் சேலத்தில் இயங்கி வரும் ஓட்டுநர் புத்தாக்க பயிற்சி மையத்தில் கலந்து கொள்ளும் அரசு துறை ஓட்டுநருக்கு 3 நாட்கள் தங்கி பயிற்சி கலந்து கொள்வதற்கான தேவையான உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்படும். புதிய நவீன ரக வாகனங்களின் மின்னணு பழுதுகளை கண்டறியும் கருவிகளை
மோட்டார் வாகன பராமரிப்பு துறையில் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு தானியங்கி பணிமனைகளுக்கு கொள்முதல் செய்து வழங்கப்படும். இயக்குறுதி சட்டங்கள் நிர்வாகத்துறை மூலமாக காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் தேர்வு தளத்துடன் கூடிய சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு 727 லட்சம் மதிப்பீட்டில் கட்டடம் கட்டப்படும். மின்னணு அலுவலகம் மற்றும் மின்னணு ஆளுமை பணிக்காக புதிதாக 596 எண்ணிக்கையில் கணினிகள், 269 எண்ணிக்கையில் அச்சுப்பொறிகள் மற்றும் ஊடுகதிர் கருவிகள் கொள்முதல் செய்யப்படும். தமிழ்நாட்டில் 5 வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மாதிரி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களாக தரம் உயர்த்தப்படும். போக்குவரத்து துறையின் சோதனை சாவடிகளில் மின் செயலாக்கம் மற்றும் ANPR கேமரா, அதிவேகம் கண்டறியும் கருவி, உடலோடு ஒட்டிய கேமரா போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் 600 லட்சம் மதிப்பீட்டில் முன்னோடி திட்டம் உருவாக்கப்படும். வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் 5 மாதிரி தானியங்கி வாகன சோதனை நிலையம் ATS 2540 லட்சம் செலவீட்டில் அமைக்கப்படும். போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரத்தில் நூலகம் அமைக்கப்படும். விபத்தில்லா தமிழ்நாடு என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்கும் வகையில் அனைத்து பயன்பாட்டு துறைகளுடன் ஒருங்கிணைந்து மாநிலத்தில் 100 அதிக விபத்துகள் நிகழும் சாலைகளை கண்டறியப்படும். திறன்மிக்க ஓட்டுநரை உருவாக்கும் நோக்கத்தில் சேலம் மாவட்டம் தேவக்கவுண்டன்புதூர் கிராமத்தில் ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை 1725 லட்சத்தில் செயல்படுத்தப்படும். சாலை விபத்தில் தடுப்பதற்கும் மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்கவும் 2025-26 ஆண்டில் சாலை பாதுகாப்பு நிதி 65 கோடியிலிருந்து 100 கோடியாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய துறையினுடைய இந்த மானிய கோரிக்கை செயல்படுத்துவதற்கும் அறிவிப்பதற்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS அவர்களுக்கும், அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பனீந்திர ரெட்டி IAS அவர்களுக்கும், நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும், உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் IAS அவர்களுக்கும், போக்குவரத்து ஆணையர் சிறு IAS அவர்களுக்கும், MTC மேலாண் இயக்குனர் பிரபுசங்கர் IAS அவர்களுக்கும், மற்ற 7 அரசு போக்குவரத்து கழகங்களின் மேலாண் இயக்குநர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடைசியாக ஒரே ஒரு செய்தி. கடந்த வாரத்தில் பல்வேறு அதிமுக தலைவர்கள் டெல்லிக்கு படையெடுத்தார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் போடுற கணக்கெல்லாம் சரியா இருக்காதுன்னு நம்முடைய பேரவை முன்னவர் சொன்னபொழுது மாண்புமிகு வேலுமணி சொன்னார், கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும்னு. அது அண்ணாமலை திரைப்படத்தில் வில்லன் பேசுகிற வசனம். அவர் வில்லன் பேசுகிற வசனத்தை போய்விட்டார். எனவே அவருக்கு ஒரே ஒரு பதிலை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும் தான். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் போடுகிற கணக்கை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இதை நான் பேசி முடிச்சிடறேன், அப்புறம் நீ பேசின. தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவிகள் போடுகின்ற கணக்கு புதுமை பெண் கணக்கு, பள்ளி குழந்தைகள் போடுகின்ற கணக்கு காலை உணவு கணக்கு, மாணவர்கள் போடுகின்ற கணக்கு தமிழ் புதல்வன் கணக்கு, இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு இல்லத்தரசிகள் போடுகின்ற கணக்கு கலைஞர் உரிமை தொகை கணக்கு, பேருந்திலே பயணிக்கின்ற பெண் பயணிகள் போடுகின்ற கணக்கு விடியல் பயண கணக்கு, உங்க கூட்டணியில் இருக்கின்ற ஆணவ ஒன்றிய அதிகார அரசு போடுகின்ற கணக்கு அதிகார மமதை கணக்கு, அதற்கு எங்கள் முதல்வர் போடுகின்ற எதிர்கணக்கு மாநில சுயாட்சி கணக்கு, இதை பார்த்து சிறுபான்மையினர் போடுகின்ற கணக்கு பாதுகாப்பு கணக்கு, மக்கள் எங்களுக்கு போடுறது கூட்ட கணக்கு, மக்கள் உங்களுக்கு போடுறது கழித்தல் கணக்கு, நீங்க சேர்க்கிறது பாவ கணக்கு பழி கணக்கு, எங்க முதல்வருக்கு இருக்கிறது நியாய கணக்கு சத்திய கணக்கு உண்மை கணக்கு. ஆனா இப்ப கூட்டி கழிச்சு பாருங்க, 2026 234 கணக்கு சரியா வரும். தமிழ்நாடு போராடும், தமிழ் வெல்லும், திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.